பாதைகள் தெரியாமல் வாசகம். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையில தங்கி இரவெல்லாம் தங்களுக்கு இடையே காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவரை தூதர் முன் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதை எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியோடு நச்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியாவின் மீட்பர் உங்களுக்காக கவனித்து இருக்கிறார். குழந்தையை துணைகளை சுற்றி தீவிர தொழில் கிடைத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே ஒரு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூத பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாங்க. உலகில் அவருக்கு அமைதி வந்தாங்க என்று கடவுளை புகழ்ந்தது. கிறிஸ்துவின் நற்செய்தி. ஜெபம். எங்கள் அன்பின் ஊற்றாகிய இறைவா, நீர் இந்த உலகில் குழந்தை வடிவில் பிறக்க இருக்கும் மகிழ்வான நற்செய்தியை அறிவிக்க இந்த அருமையான இல்லத்தை எங்களுக்காக தேர்ந்தெடுத்து கொடுத்தமைக்காக நமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். பாப்பிதாவே, இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நிர்வாக ஆசிர்வதியும், சிறப்பாக பாப்பிதா இந்த குழந்தையை நிர்வாக ஆசிர்வதியும், அவருக்கு உடல் உள்ள சுகத்தையும், அவர் வளர்கின்ற காலத்தை உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வளர அவர்களுக்கு தேவையான நல்ல பண்புகளையும் நல்ல பழக்க வழக்கங்களை தந்துள்ள வேண்டும் என்றும், மேலும் இவர்கள் நினைத்திருக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்று வெற்றிகரமாக அனுகூலமாகும். ஒரு குடும்பத்தில் உள்ள துன்பங்கள், துயரங்கள், நோய்கள் மற்றும் பிரச்சனைந்து விடுதலை அளித்து குழந்தையாக பிறக்கும் நீர் வரக்கூடிய ஆண்டில் இவர்களுக்கு அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் அளித்து வாழ்வில் எல்லா அருளும் செல்வம் வளம் நலமும் நிறுவப்பெற வேண்டும். புதிய ஆண்டானது இந்த குடும்பத்திற்கு மிகவும் ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய அவர் புரிய வேண்டும் என்று குழந்தை இயேசுவே மன்றாடுகின்றோம். இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.